வாசு, உனக்காக தான் அவசர அவசரமா லஞ்ச் ரெடி பண்ணிருக்கேன். சாப்பிட்டு போப்பா. வேண்டாம், நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன். நீ ஆத்துல சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? ஏன்பா அனவசியமா ஹோட்டல்ல சாப்பிட்டு உன் உடம்ப கெடுத்துக்கிற? நான் எதுக்காக ஹோட்டல்ல சாப்பிடணும்? அன்பான மனுஷா இருக்கிற வீடு எனக்கும் இருக்கு. அங்க போனா உண்மையான பாசத்தோட சாப்பாடும் கிடைக்கும். டேய் நில்லுடா, நான் உன் அம்மாடா. அதை நினைச்சுதான் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்குள்ளேயே நான் நொந்து போயிட்டு இருக்கேன். நீ அதை பெருமையா பேசுறியா? என்னாச்சு வாசு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? சொல்லு வாசு, நான் உனக்கு அப்படி என்ன பாவம் பண்ண? நீ என்ன பெத்ததே மிகப்பெரிய பாவம் தானே. என்ன பேச வைக்காத. நான் பேசினா எல்லா அசிங்கமும் வெளியே வந்துடும். எல்லாத்தையும் இங்க சுமந்துட்டு உள்ளுக்குள்ளேயே அணுவா நான் செத்துன்னு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன பேச வைக்காத. டேய் வாசு, என் மேல உனக்கு என்னடா இவ்ளோ கோவம்? நீ நல்லா இருக்கணும், இந்த ஊர்ல நீயும் ஒரு பெரிய மனுஷனா வாழணும், 5க்கும் 10க்கும் அன்னடங்காட்சியா நீ வாழக்கூடாதுன்னு நான் நினைச்சேனே, அது தப்பா? நான் பணத்துக்கு ஆசைப்பட்டேன், இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டேன். உங்க அப்பாவை ஏமாத்தி எல்லா சொத்தையும் என் பேருக்கும் உன் பேருக்கும் மாத்தி எழுத நினைச்சேன். இதெல்லாம் இப்ப உனக்கு பாவமா தெரியும். ஆனா எனக்கு எதுவுமே பாவமா தெரியலடா. ஒன்று கொடுத்தனும், கெரசின் ஸ்டவ், காமன் லெட்டின் பாத்ரூம், இதெல்லாம் உன் வாழ்க்கையில நீ பார்த்தே இருக்க மாட்டேன். ஆனா நான் பார்த்திருக்கேன் வாசு. அரிசிக்காக ரேஷன் கடையில கியூல நீ நின்னதில்ல, ஆனா நான் நின்னு இருக்கேன் வாசு. என் பிறந்தாத்துல ஒரு ரேடியோ, ஒரு சினிமா பாட்டு எதுவுமே கிடையாதுடா. இல்லைங்கிறது தாண்டா என் சொத்தா இருந்தது. அங்கேருந்து நான் வெளியில வரணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசை நிறைவேற்றுறதுக்கு எது பண்ணாலும் சரின்னு எனக்கு தோணித்து. அதனாலதான் உங்க அப்பாவை விட அவருண்ட இருந்த பணத்தை நான் பெருசா நினைச்சேன். அவர் அலட்சியம் பண்ண. ஆனா உங்க அப்பா... அம்மா ப்ளீஸ், மறுபடியும் அவரை ஏன் அப்பான்னு சொல்லாத. அப்படி சொல்றச்சே உனக்கு நாக்கு கூசுதோ இல்லையோ, அதை கேட்கும் போது எனக்கு மனசு வலிக்குது. நீ சொன்னியே ஒன்று கொடுத்தனும், காமன் லெட்டின் பாத்ரூம், கெரசின் ஸ்டவ், அந்த வாழ்க்கையில இருந்து நீ வெளியில வரணும்னு நினைச்ச தப்பு இல்ல. வசதி வாய்ப்புக்கு ஆசைப்படுறதும் தப்பு இல்ல. ஆனா அதுக்காக எல்லாம் மாமாவோட சேர்ந்துட்டு இன்னொருத்தரோட வாழ்க்கையில நீ அரங்கேற்றம் பண்ணிய ஒரு மோசடி டிராமா, அதுதான் தப்பு. என்ன இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? எந்த உண்மையும் ரொம்ப நாளைக்கு ஒளிச்சு வைக்க முடியாது. நிச்சயமா ஒரு நாள் அது வெளிப்பட்டே தீரும். அப்படிதான் இந்த உண்மையும் ஒரு நாள் நீயும் அம்மாவும் பேசுறச்சே எனக்கு வெளிப்பட்டுச்சு. இந்த உண்மை மட்டும் இல்ல, எனக்கு இன்னொரு உண்மையும் தெரியும். என் அப்பாண்ணா எனக்கு மனசு வலிக்கிறதுன்னு சொன்னேனே, அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னன்னு தெரியுமா உனக்கு? என் அப்பா ரங்கநாதன் இல்லைன்ற உண்மை. இதுக்குதான் என்ன பேச வைக்காதன்னு சொன்னேன். இப்போ நான் பேச பேச பதறி போய் நிக்கிற பாரு நீ. ப்ளீஸ், இப்ப என்ன சொல்ல போற? வறுமை இல்லாமன்னு இதுக்கும் அதே காரணத்தை தான் சொல்ல போறியா? தயவு செஞ்சு அதை மட்டும் சொல்லிடாத. அப்படி சொன்ன அப்புறம் உனக்கும் பணத்துக்காக உடம்பு விற்கிறவளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம போயிடும். எந்த புள்ளியும் தான் அம்மாவை பார்த்து இப்படி பேசிருக்க மாட்டான். ஆனா நீ என்ன பேச வச்சிட்டேமா. நான் இப்படி பேசுறது நினைச்சு நீ வருத்தப்படுறியோ இல்லையோ, நான் வேதனைப்படுறேன். அந்த கடவுள் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்ததை நினைச்சு வெக்கப்படுறேன். என்ன இப்படி அணுவா சாகடிக்கிறதுக்கு பதிலா அன்னைக்கு மொத்தமா உன் கருவிலை அழிச்சிருக்கலாமேமா. என்ன ஏமா பெத்த, எதுக்காக வளர்த்த? இப்படி சாகடின தள்ளி அசிங்கப்படுத்தவா? நீ உன் வாழ்க்கையை பத்தி பெருசா நினைச்சே தவிர என்ன பத்தி, என் வாழ்க்கையை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியம்மா? அப்படி நினைச்சிருந்தா யாருக்கும் என்ன பெத்துட்டு
இப்படி இன்னொருத்தரோட இனிஷியல் என்ன போடும்படியா ஆக்கிருப்பியா? என்ன மன்னிச்சிடுறா வாசு, மன்னிச்சிடுறா. நான் பண்ண தப்பு. உனக்கு வசதியை கொடுக்கணும்னு நினைச்சேனே தவிர இப்படி ஒரு வலியை கொடுக்கணும்னு நான் நினைக்கலடா, நினைக்கல. நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்ல. நீ யாரோட வாழ்க்கைய பறிச்சியோ அந்த மைத்திலி அம்மா கிட்டையும், நீ யாருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியோ அந்த ரங்கநாதன் கிட்டையும் தான் நீ மன்னிப்பு கேட்கிறோம். மைத்திலி அம்மா என்ன மன்னிச்சிட்டா, நான் பாவ விமோச்சனம் வாங்கிட்டேன். எனக்கு அன்பான மனுஷா இருக்கான்னு சொன்னே, அது வேற யாரும் இல்ல, மைத்திலி அம்மா தான். நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் இந்த ஜென்மத்தில் உனக்கு நல்ல கதி கிடைக்க போறதில்ல. அட்லீஸ்ட் அடுத்த ஜென்மத்திலேயாவது உனக்கு நல்ல கதி கிடைக்கணும்னா மைத்திலி அம்மாவோட காலை பிடிச்சிட்டு அழுது அழுது அந்த பாவத்தை உன் கண்ணீராலேயே கழுவு. மைத்திலியோட வீடு. ஆமா. கண்ணன் அம்மா மைத்திலி. ஆமா. நீங்க யாரு? மைத்திலி இருக்காங்களா? இருக்காங்க. நீங்க யாருன்னு இன்னும் சொல்லவே இல்லையே. உள்ள வாங்கோ, விவரமா சொல்றேன். வாங்கோ. வாங்க உட்காருங்க. மைத்திலி, மைத்திலி. என்ன மாமா? என்னம்மா அது? என்ன மன்னிச்சிடுங்க. என்னம்மா அது? யாரு வா? என்னம்மா அது? நீ முதல்ல எழுந்துரு. யார் நீ? எதுக்கு என் காலில் வந்து விழற? முதல்ல நீங்க என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. என்னம்மா அது? என்னம்மா அது? யாரு என்னன்னு சொல்லாம திடீர்னு காலில் விழுந்து மன்னிச்சுங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என் பேரு மாலதி. வந்து நான் தான் உங்க வாழ்க்கையை தட்டி பறிச்சவ. என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியும்படி சொல்றேன். நான் தான் வாசுவோட அம்மா. அப்ப நீ ரங்கநாதனோட? ஆமா. சரி, இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? மைதிலி இருக்காளா செத்து போட்டாலும் பாக்குறதுக்கா? ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்தேன். மன்னிப்பா? 25 வருஷமா இவ பட்ட வேதனை அவமானமா உனக்கு தெரியுமா? நீ செஞ்ச காரியத்துக்கு கடவுள் கூட உன்னை மன்னிக்க மாட்டாரு. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்க வந்திருக்க? நீங்க எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இங்க பாருமா, இதெல்லாம் என்னோட விதி. என்னெல்லாம் நான் அனுபவிக்கணும்னு இருக்கோ அதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதுக்காக நீ ஏமா ஒன்ன நொந்துக்கிற? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ கிளம்பு. கிளம்புறதா? இல்லைங்க, நான் செஞ்ச பாவங்கள் பூராவையும் மனசு விட்டு சொல்லி அழலான்னு வந்திருக்கேன். என்ன தடுக்காதீங்க. என்னது? உன் பாவங்கள்லாம் இங்க வந்து சொல்லி அழ போறியா?
அந்த கன்றாவியே எங்களை கேட்க சொல்றியா? இந்த வீட்டில் இருக்கிற அழுகையே போகிறோம், நீ வேற வந்து அழ ஆரம்பிக்காத. மாமா கொஞ்சம் பேசாம இருங்கோ. இங்க பாருமா, நீ என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறியோ சொல்லிட்டு கிளம்பு. நான் கஷ்டத்திலேயே பிறந்து கஷ்டத்திலேயே வளர்ந்தவ. அதனால பெரிய பணக்காரி ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. வயசாக வயசாக அந்த ஆசை வெறியா மாறிடுது. எப்படியாவது பணக்காரி ஆயணுங்கிற வெறியில ஒருத்தனை நம்பி நான் ஏமாந்துட்டேன். அப்படி ஏமாந்து நின்ன நேரத்துலதான் உங்க ஆத்துக்காரன் மேல என் கண்ணு விழுந்தது. நேர்மையான வழியில நான் பணக்காரி ஆவேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அதனால குறுக்கு வழியில போறதுக்கு நான் முடிவு பண்ணேன். அதுக்கு பலியானவர் தான் உங்க ஆத்துக்காரர். என் அண்ணா கோவிந்தனோட ஃப்ரெண்ட் அவர். அடிக்கடி எங்க ஆத்துக்கு வருவார். அப்படி வந்தவர கொடிவேரியில என்னை கெடுத்துட்டதா சொல்லி நாடகம் பண்ண முடிவு பண்ண. என் திட்டத்தை எங்க அண்ணா கோவிந்தன் கிட்ட சொன்னேன். முதல்ல அவர் அதுக்கு சம்மதிக்கல. நான் தான் வற்புறுத்தி அவரை சம்மதிக்க வச்சேன். நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் முடிஞ்சிச்சு. அவரை பயமுறுத்தி பத்திரங்கள்ல கையெழுத்து வாங்கிட்டேன். அது மட்டும் இல்ல, அவர் உங்களை பார்க்க நினைச்சா நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு மிரட்டினேன். அதுக்கு பயந்துதான் அவரு உங்களை பார்க்க வராமலே இருந்துட்டார். அடி பாவி, இவ்வளவு செஞ்சுட்டோம் வாய்க்கூசாம சொல்லி நிக்கிறியே, வெக்கமா இல்ல உனக்கு? மாமி இருங்கோ. என்னம்மா, நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டியா? பாதிதான் முடிச்சிருக்கேன். அவர் சென்னைக்கு வந்து பிசினஸ் ஆரம்பிச்சு இன்னும் கோடி கோடியா சம்பாதிக்க ஆரம்பிச்சார். கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் எனக்கும் எங்க அண்ணாக்கும் அந்த சொத்துக்கள் பூராவையும் நாங்களே அனுபவிக்கணுங்கிற ஆசை வந்துச்சு. ஒரு கட்டத்துல எங்க அண்ணா கோவிந்தன் என்னைய ஏமாத்திட்டு எல்லா சொத்துக்களையும் தானே அடையணும்னு ஆசைப்பட்டான். அவன் திட்டம் எனக்கு தெரிஞ்சதும் நான் நல்ல மாதிரி நடிச்சு அவன் ஆத்த விட்டு துரத்திட்டேன். என் திட்டம் கணிஞ்சு வர நேரத்துல அவர் காணாம போயிட்டார். அவர் உண்மையாவே யாராவது கடத்திட்டாங்களா, இல்ல என்னோட சுயரூபம் தெரிஞ்சு மனசை வெறுத்து ஓடி போயிட்டாரா, ஒண்ணுமே புரியல. ஓ, அங்க உன் திட்டம்லாம் தோத்ததுனால இங்க வந்து இந்த மன்னிப்பு நாடகம் நடத்துறியாக்கும்? இல்ல இல்ல, இவ்வளவு நடந்து எனக்கு புத்தி வரல. கடைசியா என் புள்ள வாசுதான் என் கண்ணை திறந்தான். வாசுவா? ஆமா. இப்ப இன்னொரு உண்மையை நான் சொல்லிதான் ஆகணும். வாசு எனக்கு புள்ளதானே எழிய, அவருக்கு புள்ள இல்ல. அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கும் போதே நான் கர்ப்பமா இருந்தேன். வாசுக்கு எதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தனோ அதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிடுது. தான் அவரோட புள்ள இல்லைங்கிறது கூட அவனுக்கு தெரிஞ்சிடுதுமா. அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புத்தியே வந்தது. நான் செஞ்ச பாவெல்லாம் என்ன சுட்டெரிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். மன்னிக்கிறதா? இதெல்லாம் என்னோட தலைவிதின்னு நான் தான் முதல்லயே சொல்லிட்டேனே. இத்தனை வருஷம் என் புருஷனை பிரிஞ்சு கஷ்டப்பட்டு இருந்தேன். இப்போ என் பிள்ளைய பிரிஞ்சு கண்ணீர் விட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் நான் யாரையும் குத்த சொல்லல. என்னோட பாவத்தை நானே சுமந்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். பிரத்தியாரை ஏமாத்தணும், அவ வாழ்க்கை கெடுக்கணும், எந்த வழியிலாவது பணம் சம்பாதிக்கணும், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையதான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேம்மா. இதெல்லாம் நிலைக்காது, நிம்மதியை கொடுக்காதுன்னு உணர்ந்து நான் தெரிஞ்சிட்டேம்மா. என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. மன்னிக்கிறதுக்கு நான் யாருமா? பெருமாள் ஒருத்தருக்கு தான் அந்த உரிமை இருக்கு. நீ செஞ்ச தப்ப உணர்ந்துட்டியோனோ அதுவே போறோம். நீ கிளம்பு. ஒரு நிமிஷம். அவரை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா நான் சொல்லி அனுப்புறேன்.
போறேன்